ஹாய், வெல்கம் டு மாடி விவசாயம். மாடி தோட்டத்தில் நம்ம ஒரு ஸ்மால் ஹார்வெஸ்ட்டு தாங்க இந்த வாரம் என்னென்ன காய்கறிகள் பறித்தோம் அப்படிங்கிறது தான் இந்த விளாக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மயில் தண்டு கீரைங்க. இதை நம்ம ஒரு தடவை தாங்க விதை கடையில் வாங்கி போட்டது. அதுக்கப்புறம் அதில் ஒரு கிளையை மட்டும் நான் எப்பயுமே விதைக்குன்னு விட்டுறது. அதில் இருந்துமே திரும்பி விதை உருவாகி அப்படியே அது மண்ணுக்குள்ளே விழுந்து நமக்கு அப்பப்போ கீரை கிடச்சிட்ருக்குதுங்க. இப்போ இதில் பாருங்கள், ஏற்கனவே நான் ஒரு கிளையை விட்டிருந்தேன் விதைக்கு. அது நல்லா ஆல்மோஸ்ட் காஞ்சி நல்லா இதுலேருந்து விதை ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம இது இப்போ இந்த ஒரு கிளையிலேருந்து வர விதை மட்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 3 தடவை நம்ம ஒரு 3 கட்டு கீரை நம்ம பறிச்சிக்கலாங்க. அந்தளவுக்கு விதை கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா மல்லி, குண்டு மல்லி, அடுக்கு மல்லி. இது 8 அடுக்கு வருங்க. இது பார்த்திங்கன்னா இலை இந்த மாதிரி மஞ்சள் நிறமாக ஆகிடுது இல்லைங்களா. இப்போ இது எல்லாமே நம்ம உருவி ஃபுல்லாகவே நம்ம மண்ணிலேயே மறுபடியும் போட்டுட்டோம்னா அது மக்கி மண்ணுக்கும் சத்தாயிடும் இந்த செடிக்கு. ப்ளஸ் இதுலேருந்து நிறைய புது பிரான்ச்சஸ் நிறையா வருங்க. ஒரு கிளையிலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிளை புதுசாக வரும். இந்த மாதிரி நான் ஏற்கனவே உருவி விட்டது பாருங்கள் எவ்வளோ புது கிளையெல்லாம் வருதுன்னு. இந்த மாதிரி அப்போ மஞ்சள் நிறமாக மாறிடுச்சுனாவே அது உருவி நம்ம எடுத்துடணும். ஆனால் குச்சி காஞ்சதாக தாங்க இருக்கும். அந்த குச்சி காஞ்சதுனால வீணாக போயிடுச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதில் புதுசாக வரக்கூடிய தளிர் நல்லா இளம் பச்சையாக நல்லா புதுசாக நிறையா முளைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா செரி டொமேட்டோ ஆல்மோஸ்ட் ஹார்வெஸ்ட் முடிய போகுதுங்க. ஏற்கனவே நம்ம ஒரு 2 கிலோ அளவுக்கு பறித்தோம். இப்போ மொத்தத்துக்கே ஒரு 3 பிளான்ட் இருக்குது. 3 செடியிலையுமே கிட்டத்தட்ட நான் ஒரு 3 கிலோ அளவுக்கு செரி டொமேட்டோ பறிச்சிருப்பேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அவரைக்காயெலாம் கொஞ்சம் தாங்க இருக்குது. அதுவும் அதனுடைய ஈல்டு இனிமேல் முடிய போகுது. ஏன்னா வெயில் ஸ்டார்ட் ஆகிருச்சு. வெயில் ஸ்டார்ட் ஆகி ஆனால் பூக்கள் நிறையா வைக்கிறது எல்லா பூக்களுமே காயாக மாட்டேங்குது. அதுலேயும் கொஞ்சம் பூக்கள் கொட்டிடுது. சரி, இருக்கிற வரையும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பாகற்காய் இருக்குங்க, விதைக்கு விட்டுருந்தேன். அதுவும் எடுத்துக்கலாங்க விதைக்கு. அதை விதை காய வச்சு ஒரு 1 மந்த் கழித்து தாங்க போடணும். அப்போ தான் உடனே நம்ம போட்டோம்னா அதுலேருந்து அந்த விதை முளைக்கும். பட் அதுலேருந்து வரக்கூடிய காய்கறி அவ்வளோ திரட்சியாக இருக்காது. அதனால் நம்ம எப்போ விதை சேகரித்தாலும் ஒரு 1 மந்த் அதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை நம்ம போட்டோம்னா தான் நல்ல ஈல்டு எடுக்க முடியும். அடுத்து பாருங்கள், கொத்தாக கோவக்காய், மலேசியன் கோவக்காய். இது கிட்டத்தட்ட இன்றைக்கி 1 கேஜி கிட்டத்தட்ட இருக்குது, பறிச்சிக்கலாங்க. அடுத்தது கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ அளவுக்கு இருக்குது, பறிச்சிக்கலாம். இந்த வெயில் காலத்தில் இந்த கத்திரி செடியை பாதுகாக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டம். டெய்லி மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். அதனால் ஓரளவு பூச்சி தாக்குதல்லேருந்து கொஞ்சம் காப்பாற்ற முடியுது. இது பர்பிள் கத்திரிக்காய். அடுத்தது கொஞ்சம் வெள்ளை கத்திரிக்காய் இருக்குங்க, அதுவும் பறிச்சிக்கலாம். இது பாருங்கள், செடி அப்படியே வெயிட்டு தாங்க முடியாமல் ஒரு பக்கமாக சாஞ்சிட்ருக்கு. இப்போ கத்திரி செடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூச்சி தாங்க அதிகமாக வைக்கும். இந்த பூச்சி என்ன பண்ணுன்னா நைட்டு முட்டையிட்டு வச்சுருங்க. அதாவது இலையினுடைய அடிப்பக்கம் பிளாக் கலரில் முட்டை விட்டுட்டு போயிடும். அடுத்தது கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாள் கழித்து பார்த்திங்கன்னா இலையினுடைய மேல் பக்கம் ஃபுல்லாக எல்லா பூச்சாக மாறி இருக்கும். அது எல்லாமே பொறிஞ்சி. அதனால் இதுக்கு நம்ம மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த பூச்சியை கண்ட்ரோல் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் அக்னி அஸ்திரம், பஞ்சகாவியா இதெல்லாமே ஸ்ப்ரே பண்ணும்போது கூட நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பச்சை வெள்ளை வரி கத்திரிக்காய். இது எல்லாமே பார்த்திங்கன்னா காய் அந்தளவுக்கு திரட்சியாக இல்லை. ஸோ காய் நமக்கு பெருசாக திரட்சியாக இல்லைன்னாவே நாம் மண்ணுக்கு சத்து பத்தலை. அதாவது நம்ம அப்போ கண்டிப்பாக மண்புழு உரமும் தொழு உரமும் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா காய்கறி கழிவு உரம் இதை கொடுத்தா மட்டும்தான் நாம் காய் திரட்சியாக எடுக்க முடியும். எவ்வளவு தான் நாம் லிக்விட் ஃபெர்டிலைசர் டெய்லியுமே கொடுத்தா கூட அது அந்தளவுக்கு ஈல்டு கொடுக்காதுங்க நமக்கு. அதனால் நம்ம எப்படியும் 20 டேஸ்க்கு ஒன்ஸ் நாம் மண்புழு உரமோ மாட்டு எருவோ கொடுத்துட்டே இருக்கணும்.
அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பச்சை வெள்ளை வரி கத்திரிக்காய் வந்து நான் வந்து விதைக்கி விட்டுருந்தேன். அது ஆல்மோஸ்ட் விதை ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இங்கே பாருங்கள் பூசணிக்காய். இந்த பூசணி வந்து நல்ல பிஞ்சு வைக்குதுங்க. ஆனால் வந்து காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் இந்த சைஸ் வந்த உடனே மஞ்சள் நிறமாக மாறி அந்த காய் வந்து வெம்பி அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுது. அது ஏன் எனக்கு என்ன காரணம்னே தெரியல. அப்போ வந்து அதுக்கு ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்கும்போது ஒருத்தவங்க வந்து எனக்கு எங்கள் அத்தை சொன்னாங்க, அது காய் வந்து அப்போ அந்த விதை வந்து திரட்சியான விதை கிடையாது, நல்ல ஒரு விதை கிடையாது. நல்ல விதை இருந்தால் தான் நல்ல திரட்சியாக நல்ல முத்தின விதையாக இருந்தால் மட்டும்தான் இந்த நல்ல காய்கறி கொடுக்க முடியும், ஈல்டு கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஆகுதுன்னா அது வந்து நல்ல ஒரு திரட்சியான விதை இல்லை, நல்ல திரட்சியாக நல்ல முத்த விட்டு பறித்த விதை கிடையாது. அதனால தான் அந்த மாதிரி ஆகுதுன்னு. அப்போ வந்து சரின்னுட்டு அதை ஒருவேளை சத்து பத்தாமல் இருக்குமோன்னு கூட நான் வந்து அதுக்கு மாட்டு எரு, அதுக்கப்புறம் காய்கறி கழிவு உரம், அப்புறம் வந்து மீன் அமிலம் வடிகட்டின அந்த வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே கொடுத்து பார்த்தேன். அப்படி இருந்தும் அந்த காய் வந்து பெருசாக வந்து வரல. சரி, அப்போ அந்த விதையில் தான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேங்க. வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து புல்லட் மிளகாய். இது வந்து நம்ம வந்து நல்லா நமக்கு நிறையா காய் கொடுத்துச்சு. அதை ஹார்வெஸ்ட் முடித்தோடனே ஃபுல்லாக ப்ரூன் பண்ணி விட்டேங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சம் தொழு உரம் வச்சு விட்டுட்டு அப்புறம் மீன் அமிலம் வந்து கொடுக்க ஆரம்பித்து மண்ணுக்கும் கொடுத்து இலை வழியாகவும் ஸ்ப்ரே பண்ணி கடலை புண்ணாக்கு கரைசல், தேங்காய் புண்ணாக்கு கரைசல், எள்ளு புண்ணாக்கு கரைசல்னு வாரத்துக்கு ஒரு கரைசல் வந்து மாற்றி மாற்றி கொடுத்தோடனே இப்போ அதில் ஃபுல்லாக செடி நல்லா தளிஞ்சு அதில் எப்படி வந்து நிறையா காய் வந்து வச்சுருக்கு பாருங்கள், பிஞ்சு அந்த பச்சை மிளகாயில். அடுத்தது கொஞ்சம் செம்பருத்தி பூக்களும் பாரிஜாத பூவும் இருக்குது. அதுவும் நம்ம சாமிக்கு பறிச்சிக்கலாம். இது தாங்க இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பறித்த காய்கறிகள். ஒரு கட்டு கீரை இருக்கும். கோவக்காய் வந்து கிட்டத்தட்ட வந்து 1 கிலோவுக்கு மேலேயே இருக்குங்க கோவக்காய். அடுத்தது பர்பிள் கத்திரிக்காய். அப்புறம் எல்லா அவரைக்காயும் ஒன்றா சேர்த்தே வச்சுட்டேங்க. பர்பிள் பட்டை அவரை, கோழி அவரை, பச்சை கோழி அவரை, அப்புறம் பர்பிள் அவரை எல்லாமே சேர்த்தே வச்சுட்டேன். ஒரு 3 வெண்டைக்காய். ஹார்வெஸ்ட் இன்னுமே வந்து குறைஞ்சிருச்சுங்க. இன்னுமே நம்ம ஆடிப்பட்டத்தில் தான் நல்லா ஹார்வெஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்